தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/5/2023 வெள்ளிக்கிழமை, ஆயில்ய நட்சத்திரம், இரவு 8:31 வரை, பிறகு மகம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கிழமைக்கேற்ற உணவு வகை. முன்னோர்கள் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு கிரகத்துக்கு இன்ன மாதிரியான நெய்வேத்தியம் வைக்கணும், இந்த மாதிரியான சமைத்து, இந்த மாதிரியான பயிர் வகைகள்னு வச்சுருக்காங்க. நவகிரக ஹோமம்னு வச்சா சூரியனுக்கு எழுத்தாப்பில் கோதுமை வைப்பாங்க, சந்திரனுக்கு எழுத்தாப்பில் பச்சரிசி வைப்பாங்க, இப்படியெல்லாம் வைக்கிறாங்க. இதை பற்றி சொல்கிற போது உங்களுக்கு ஒரு நல்ல கருத்து ஒன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அதாவது கிழமைக்கேற்ற உணவு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடலும் பலம் பெறும், அந்த கிரகங்களின் ஆதிக்கமும் கிடைக்குமா. சில மாதங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க கூப்பிட்டுருந்தாங்க. போன போது என்னுடைய நண்பர் வீட்டில் அவர் சொன்னார், என்னுடைய வீட்டுக்கு வாங்க, விருந்து வைக்கணும்னாரு. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரம் போயிருந்தோம். கோதுமை புட்டு வச்சார். என்ன கோதுமை புட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் சிரித்தார். முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு போகிற போது வியாழக்கிழமை போயிருந்தேன். அப்போ ஒரு சுண்டல் குழம்பு வச்சுருந்தார், சுண்டல் கடலை குழம்பா வச்சுருந்தார். அப்போவும் என் முன்னாடி அப்படி வச்சுருந்தீங்களேனே. இல்லை, நீங்கள் தினத்தந்தியில் எழுதின மாதிரி கிழமைக்கேற்ற உணவு வகையை நாங்கள் சாப்பிட்றது வழக்கம்னார். அதாவது ஞாயிற்றுக்கிழமைனா அந்த உணவில் கோதுமையை சேர்த்துக்கணும். கோதுமையினுடைய பலமும் நமக்கு வரும், இந்த ஞாயிற்றினுடைய அருளும் நமக்கு கிடைக்குமா. அதே மாதிரி உணவில் திங்கட்கிழமை அப்படின்னா பச்சரிசி சோறு. அந்த பச்சரிசியை சேர்த்துக்கணும் அப்படின்னா நவகிரகத்தில் திங்களுக்குரியது பச்சரிசி, செவ்வாய்க்குரியது துவரம்பருப்பு. துவரையை உணவில் சேர்த்துக்கணும். அது இயற்கையிலேயே குழம்புல துவரம்பருப்பு குழம்பு வைக்கலாம், துவரையை நம்ம பருப்பை அரைச்சி சாப்பிடலாம். புதன்கிழமைக்கு பயிர் வகை, பயிரில் பாசுப்பயிரை குழம்பாகவும் வைக்கலாம், அதுக்கு தாளித்து கொட்டி அவிச்சும் சாப்பிடலாம். வியாழன் என்றால் சுண்டல். எந்த கோயிலுக்கு சிவாலயம் போனாலும் சுண்டல் கடலை கொடுப்பாங்க வியாழக்கிழமை அன்றைக்கு. ஏன்னா அங்கே உள்ள அந்த குரு சன்னதியில் அதை நைவேத்தியமாக வைத்து விட்டு கொடுப்பார்கள். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, சனிக்கு எள்ளு. இதுக்கு ஒரு பாடலே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னா, ஞாயிற்றில் கோதுமையை உணவில் சேர்ப்பீர், நல் திங்கள் பச்சரிசி சோற்றை உண்பீர், வாய்த்த செவ்வாயதனில் துவரை சேர்ப்பீர், வளர் புதனில் பயறு வகை குழம்பே மேலாம், நேயமிகு குருவாரம் கடலையாகும், நிலைத்த சனி எழுத்துவயல் ராகு வந்தால், காய்ந்த கருப்பு உளுந்தாகும் கொள்ளு சாதம், கல்வி ஞானம் தரும் கேது வந்தால் உண்பீர் அப்படின்னு சொல்லி உடலும் பலம் பெறும், நவகிரகத்தின் அருளும் கிடைக்கும்ங்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னா மொச்சை தானியம் சேர்த்துக்கணுமா. ஆக இந்த நவதானியங்களை நம்ம கிரகங்களுக்கு வைக்கிறோம். நம்ம உணவுலையும் சேர்த்துக்கொள்கின்ற பொழுது, அந்தந்த கிழமைக்கேற்ற உணவாக வைத்துக் கொள்கிற பொழுது மிக அற்புதமான பலன் கிடைக்கும் என்ற கருத்தை முன்னோர்கள் வைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, போன் மூலம் பொன்னான தகவல் வருகின்ற நாள் இந்த நாள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், பொது வாழ்விலே மதிப்பும் மரியாதையும் உயரும், வரன்கள் வாயில் தேடி திரும்பி சென்றவர்கள் கூட மீண்டும் வரலாம். 2இல் சூரியன் இருப்பதால் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகும் நாள். செய்தொழிலும் சிறப்பாக இருக்கும், சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள், புதிய முதலீடுகள் செய்ய முன் வருவீர்கள், நண்பர்கள் கூட்டாளியாகவும் வருவார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது, முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கின்ற நாள். எதில் நீங்கள் திட்டம் தீட்டினாலும் நீங்கள் காணுகின்ற களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்க விற்க உகந்த நேரமாக இருக்கிறது. முன்னோர் வழி சொத்துக்கள் கூட முறையான பங்கீடுகள் உங்களுக்கு அதை கொடுத்துவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்றும் சிந்திப்பீர்கள். சனி பகவான் 9இல் இருப்பதனாலே பயணங்கள் பலன் தரும் விதமாக அமையும். கடகராசி நேயர்களே, சந்திர மங்கள யோகம் உங்களுக்கு இன்று இருக்கிறது. உங்கள் ராசியில் சந்திரன் செவ்வாயோடு இருக்கின்றார். எனவே விருப்பங்கள் நிறைவேறும், விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். பெற்றோர்களின் மனைவிழாக்கள், பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை எல்லாம் நனவாக்கலாம். இல்லம் வாங்கி குடியேறுவது அல்லது வீடு கட்டுவது போன்றவற்றையெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். நூதன பொருள் சேர்க்கையும் உண்டு. விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி இணைவார்கள். கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும் இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்படும் நாள். தன விரயங்கள் அதிகரிக்கும். வேலை சார்ந்த முயற்சிகளிலே நீங்கள் கடுமையாக பிரயாசம் எடுத்து கூட கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். பொருள் விரயமாகி போகிறதே, எப்பொழுதுதான் நமக்கு சேமிப்பு வரும் என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். 7இல் சனி இருப்பதால் வாழ்க்கை துணை வெளியேயும் பிரச்சனைகள் வரும், விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, மலைபோல் துயர் பணிவோர் விலகும் நாள். மக்கள் செல்வங்களால் உங்கள் மனக்கலக்கம் அகலும். திட்டமிட்ட காரியங்கள் திடீரென திருப்பங்கள் ஏற்பட்டு நல்ல விதமாக முடிவடையலாம்.
அலுவலக பணிகளில் இருந்த அல்லல்கள் அகலும். உத்தியோகத்தில் கூட எதிர்பார்த்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். நீண்ட நாளாக வர வேண்டிய பதவி உயர்வு இன்று வரலாம். 2இல் கேது இருப்பதால் ஒரு சில சமயங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம். சிந்தித்து செயல்படுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, ஜென்மத்திலே கேது. மகிழ்ச்சி கூடும் நாள். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். நேற்று பாதியில் இந்த பணி இந்த மீதியும் முடியும். அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதால் அரசியல்வாதிகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கவனம் தேவை. பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடியலாம். செவ்வாய் பலம் கொஞ்சம் வலுவிழந்திருக்கிறது. தனாதிபதி வலுவிழந்திருந்தால் ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை கிடைக்கும். எனவே யோசித்து செயல்படுவதே நல்லது. யோசித்து செலவிடுவதும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் உயரும் நாள். வாகனம் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். வளர்ச்சி தொழிலிலும் உங்களுக்கு ஏற்படும், உத்தியோகத்திலும் உங்களுக்கு ஏற்படும். மேலதிகாரிகள் உங்களுக்கு நல்ல சலுகைகளை எல்லாம் கொடுப்பார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளை கொடுப்பது மட்டுமல்ல, உங்கள் கருத்துக்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பதவி உயர்வு பரிசீலனையில் இருந்தது இன்று அது முடிவாகி இருக்கலாம். அதே நேரத்தில் அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து அதிக சம்பளம் தருவதாக சொல்லிக்கூடி உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். என்ன இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வாகனங்களில் செல்லும் பொழுதும் கொஞ்சம் கவனமுடன் செல்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் உங்களுக்கு யோசித்து செய்ய வேண்டிய நேரம். அதே நேரத்தில் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். இறை நாமத்தை வாசித்தும் செய்ய வேண்டும். கடன் சுமை அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். பயணங்களில் கூட தடைகள் ஏற்படலாம். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்களை விட்டு விலக நேரிடும். சிக்கல்களும் சிரமங்களும் அதிகரிக்கும். பணவரவு வந்த மறுநிமிடமே செலவாகிவிட்டது என்று கவலைப்படுவீர்கள். வியாபாரத்தில் விரோதங்கள் அதிகரிக்கும். கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சி கூடும் நாள். வருமான பற்றாக்குறையாகலும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். வீடு வாங்குவது, இடம் வாங்குவது போன்றவற்றிலே கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் கூட புதிய வேலைக்காக எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு வெளியேறி சென்று பணிபுரியும் வாய்ப்பும் உண்டு. சம்பள உயர்வின் காரணமாக அப்படி செல்ல நேர்ந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். 2இலே சனி இருப்பதால் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாகவே இருக்கிறது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம். ஜென்மச்சனியாக இருந்தாலும் 3ஆம் இடத்திலே புதன், வியாழன், ராகு. முன்னேற்றம் தரக்கூடிய இடம் 3ஆம் இடம். 4இலே சூரியன் இருக்கின்றார். சுகஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் அரசு வழி சம்பந்தப்பட்ட வகையில் அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வாகன யோகம் உண்டு. பயணங்களால் பலன் கிடைக்கும். அலைச்சல் அதிகரித்தாலும் அதனால் ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டு. என்ன ஜென்மச்சனியாக இருக்கிறதுனாலே சில வேலைகளை 1க்கு 2 முறை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். தாமதங்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாள். இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு உண்டு. அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கலாம். அதே நேரத்தில் வங்கிகளிலும் தொடர்புகள் இருப்பவர்கள் தொழிலை வளப்படுத்த புதிய முதலீடுகள் செய்ய யாரிடமேனும் நீங்கள் ஆலோசனை கேட்டாலும் உதவிகள் கேட்டாலும் அதை செய்ய முன் வருவார்கள். அஷ்டமத்தில் கேது இருப்பதால் பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாகவே அமையும். அதிலும் ஆன்மீக பயணங்கள் உண்டு. இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அருகில் இருக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.